Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சாமி தரிசனம் செய்த ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு காயத்ரி நிலையம் விருந்தினர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்தார். கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் ஆந்திரா 30 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுள்ளது. அதனை மீண்டும் மாற்ற வேண்டும் என 93% மக்கள் என்னை வெற்றி பெற செய்துள்ளனர். இப்போது ஆந்திராவில் மக்களாட்சி தொடங்கியது. எனது தலைமையிலான 4.0 ஆட்சியை பார்ப்பீர்கள். தெலுங்கு மக்களின் உயிர் நாடியான போலவரம் திட்டம், அமராவதி தலைநகர் உறுதிமொழியும் செயல்படுத்தப்படும். 2047இல் இந்தியா உலகின் நம்பர் 1 ஆக இருக்கும். அதில் ஆந்திரா முதன்மை இடத்தில் இருக்க வேண்டும் என்பதே எனது விஷன். 5 கோடி ஆந்திர மக்களின் சேவகன் நான். தெலுங்கு மக்களின் குடும்ப தலைவனாக அனைவருக்கும் சொந்தமானவன். இஸ்லாமியர்களுக்கு மெக்கா, கிறிஸ்தவர்களுக்கு வாட்டிக்கன் நகரம் எப்படி இருக்கிறதோ, இந்துக்களுக்கு திருமலை புனித தலமாகும். உலகில் உள்ள இந்துக்கள் வழிபடும் தெய்வமாக திருமலை மாற்றப்படும். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் பல சீர்திருத்தம் கொண்டு வந்து தூய்மையாக வைத்திருந்தோம். ஆனால் அதனை கடந்த 5 ஆண்டுகளில் அரசியல் கூடாரமாக மாற்றிவிட்டனர். பிரசாதங்கள் தரத்தையும் இழந்துள்ளது. பல முறைகேடுகள் நடந்துள்ளது. தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அரசியல் முகமூடியில் இருந்தாலும் ரவுடிசம், தவறு செய்தவர்கள் தப்ப முடியாது. பழிவாங்கும் அரசியலாக இருக்காது. அதே நேரத்தில் தவறு செய்தவர்களை அப்படியே விட்டுவிட்டால் அந்த தவறுக்கு இந்த அரசும் துணை போனதாக மாறிவிடும். எனவே அதற்கு ஏற்ப சட்ட ரீதியாக நடவடிக்கை இருக்கும் என்றும் சந்திரபாபு நாயுடு கூறினார். చట్టాలు కూడా ఒక చేతులకు అప్పచెప్పేస్తున్నారు. చాలా ఉన్నాయండి, ఒకటి మాట్లాడడం కాదు, చాలా ప్రక్షాళన చేయాలి. ఇంకా వీళ్ళ డబ్బులు, రౌడీజం, దీంతోనే రాజకీయం చేయాలనుకుంటే ఏమీ జరగదు. నేను ఒకటే చెప్తున్నా, దృఢ సంకల్పంతో వెంకటేశ్వర స్వామి సాక్షిగా చెప్తున్నా, మంచిని ప్రోత్సహిస్తా, చెడును మాత్రం గట్టిగా తొందరలో దొరికేస్తా.